ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் உங்களை மீட் பண்ண வந்துருக்கேன். இன்னைக்கு நான் சூப்பரான டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தலை பொடுகு இருக்கும். பொடுகுனால ரொம்ப தலை அரிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த பொடுகுனால நிறைய முடி கொட்டுறது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நீ அந்த கஷ்டப்பட தேவையில்லை. நீ அந்த பிரச்சனைலாம் சரியாகும். ஒரு ரொம்ப சிம்பிளான டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நேற்று நம்ம கிளாஸ் போட்டு டெய்லரிங் பத்தி விசாரிக்க வந்தாங்க. விசாரிக்க வந்துட்டு இங்க பக்கத்துல வேப்ப மரம் இருக்கிறத பார்த்து வேப்ப இலையை உடைச்சாங்க. ஏன் எதுக்காக வேப்ப இலையை உடைக்கிறீங்க, என்ன சாமி கும்பிட போறீங்களா சொல்லிட்டு எடுத்துக்கங்க சொல்லும் போது, இல்ல தலையில அரைச்சு போட போறேன், தலையில நிறைய பொடுகு இருக்கு, இந்த பொடுகுலாம் சரியாகுதுதான் இதெல்லாம் போடுறேன், அப்பவே சரியாக மாட்டுது அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும் போது அவங்களுக்கு இந்த டிப்ஸ் நான் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். உண்மை நான் சொல்ற நிறைய எல்லா டிப்ஸும் வந்து உண்மையான டிப்ஸ் தான், கரெக்டான டிப்ஸ் சொல்லுவேன். சும்மா ஏதோ ஒன்றுலாம் நான் சொல்ல மாட்டேன். சொல்ற டிப்ஸ் என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கான தீர்வான டிப்ஸ் மட்டும் தான் நான் சொல்லுவேன். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த டிப்ஸ் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே, என்ன டிப்ஸ் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ண முடியுங்க, ஃபாலோ பண்ண நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே, என்ன டிப்ஸ் சொல்றேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் இது. நம்ம தலைக்கு என்ன எவ்வளவு அளவுக்கு நமக்கு எண்ணெய் தேவையோ அந்த எண்ணெய், நல்ல எண்ணெய், சுத்தமான நல்ல எண்ணெய் இருக்குன்னா அந்த எண்ணெய் நம்ம தலைக்கு தேவையான நல்லெண்ணெய் லிமிட்டா எடுத்துட்டு ஒரு பவுல்ல போட்டுருங்க. எடுத்துட்டு ஒரு 3 மிளகு, 3 மிளகு அல்லது 4, ரொம்ப பொடுகு அதிகமா இருக்கு, ரொம்ப பக்கம் நிறைய இருக்க மாதிரி இருக்கு, அடிப்பு தாங்க முடியல, தலையில ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு லைட்டா டச் பண்ண லைட்டா சொரிஞ்சாலே நிறைய பக்கத்துக்கா வருதுன்னா ஒரு 4 மிளகு அல்லது 5 மிளகு கூட யூஸ் பண்ணலாம். இதை நீங்க என்ன பண்ணீங்கன்னா மிளகு நல்லா இடிச்சுக்கோங்க. இடிச்சுட்டு இந்த பவுல்ல நம்ம தலைக்கு எவ்வளவு எண்ணெய் தேவைப்படுதோ அந்த எண்ணெயை நம்ம பவுல்ல ஊற்றிட்டு இந்த இடிச்சுச்ச நார்மலா தலை அடிப்பு இருக்கு, நார்மலா பொடுகு லிமிட்டா தான் இருக்குன்னா ஒரு 3 மிளகு போதும். இல்லைன்னா 2 மிளகு கூட ரொம்ப 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 மைல்டா தான் இருக்கு, ரொம்ப பொடுகு அதிகமா இல்லை அப்படின்னா 2 மிளகு போதும். இந்த மாதிரி தேவையான மிளகு நீங்க எடுத்து இடிச்சுட்டு இந்த எண்ணெயில போட்டுருங்க. மிளகு ரொம்ப தீயாத அளவுக்கு லைட்டா மிளகு வந்து பொரிஞ்சு வந்தாலே போதும், அந்த மாதிரி இருக்கணும். இதை அப்படியே எடுத்து இறக்கி வச்சிருங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறம் அது நல்லா ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த எண்ணெய் அப்படியே இறக்கி வச்சிருங்க. அது மைல்டா ஆகட்டும். ரொம்ப மைல்டான சூடு வெதவதுன்னு வெப்பம் லைட்டா இருக்கும் போது அதை எடுத்து நீங்க தலையில போட்டு அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். இந்த பொடுகு தொல்லை இனிமே இருக்காது. ஒரு வாட்டி பண்ணாலே போதுமா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்பீங்க. ஆனா இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த மிளகு எண்ணெயை தலையில நம்ம தடவும் போது கொஞ்சம் தலையெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்கும், காரம் இல்ல, இது வந்து மிளகு வந்து காரத்தன்மைன்றதால நம்ம தலை கொஞ்சம் எரியும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த பொடுகெல்லாம் சேர்ந்து சரியாயிடும், இந்த பொடுகெல்லாம் சரியாயிடும். ஸோ சில பேர் தலை எரியுது அப்படின்னு சொல்லி காரத்தை கம்மி பண்ணீங்கன்னா போதும், மிளகு எண்ணிக்கையை கம்மி பண்ணினாலே போதும்,